வெல்கம் டு டாக்கி கம்யூனிட்டி. டாக்கி கம்யூனிட்டியோட ஹிந்தி டியூட்டர்னா என்னோட பேர் கௌசல்யா. நான் ஹிந்தியில் பேசிக்ஸ் எடுப்பேன். ஸோ நம்ம இப்போ ஒரு டெமோ கிளாஸ் பார்க்கலாம். டெமோவில் வந்துட்டு ஒரு 5 to 6 வேர்ட்ஸ் நான் ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதோட மீனிங் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஆனால் நமக்கு கிளாஸ் வந்து எப்போவுமே வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்ட் டெமோ அப்படின்றதால நான் உங்களுக்கு வேர்ட்ஸ் மட்டும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதோட மீனிங் என்னன்னு மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ட் வந்துட்டு இதுதான். இதில் இருக்க ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு ஹா, HA, ஹா. அதுக்கு பக்கத்தில் ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். அந்த லைன் எதுக்குன்னா, இப்போ தமிழில் வந்துட்டு நம்ம துணைக்கால் அப்படின்னு ஒன்று போடுவோம். எதுக்காக? அது வந்து ஆ சவுண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி ஹிந்தியில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறது எதுக்குன்னா, ஆ அப்படின்ற சவுண்ட் கொடுக்கணுன்றதுக்காக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வேர்ட் ஹா, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோடு போட்டதால ஹா. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க வேர்ட் வந்து இத். இப்போ மூணுமே சேர்த்தோம்னா ஹாத், HAATH, ஹாத். ஹாத்னா என்னன்னா கை. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு வேர்ட். ஸோ இதுலேயும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஹா, பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதால அது ஹா. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது நமக்கு இத்துன்னு தெரியும். ஸோ அது மேலே இப்படி ஒரு கர்வ் மாதிரி வந்திருக்கு இல்லையா? அது எப்படின்னா, நம்ம தமிழில் வந்து தாத்தா தீத்திக்கு எப்படி போடுவோம், தீக்கு இப்படி மேலே போடுவோம் இல்லையா? அதே மாதிரி இதில் இத்துக்கு மேலே இப்படி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது என்ன? தி, ஹா தி. ஹாத்தினா எலிஃபென்ட், HAATHEE, ஹாத்தி. ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போகிறது இந்த வேர்ட் தான். ஃபர்ஸ்ட் இருக்க லெட்டர் கா, நெக்ஸ்ட் இருக்க லெட்டர் இர், கர், GAR, கர். கர் அப்படின்னா வீடு, ஹவுஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ட் வந்துட்டு இதான். ஃபர்ஸ்ட் இருக்க லெட்டர் கா, நெக்ஸ்ட் இருக்க லெட்டர் ல, நெக்ஸ்ட் இருக்க லெட்டர் இம், கலம். கலம், KALAM, கலம் அப்படின்னா பென். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வேர்ட். இதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இப், கிதாப். கி தா இப், கிதாப். கிதாப் அப்படின்னா புக். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மொத்தமாக வந்துட்டு 5 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஹாத், ஹாத்தி, கர், கலம், கிதாப். ஸோ டெமோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு டெமோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.